வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழ் பார்க்கலாம். இசைத்தமிழில் என்ன பாடல் பார்க்க போகிறோம்? ஒரு டில்லி மாப்பிள்ளை என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடல் பாடியவர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், எழுதியவர் வாலி அவர்கள். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் வாலி அவர்கள். இதை கேவி மகாதேவன் அவர்கள் ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காரு. இரவில் பாடுற ஒரு பாடலாக இருக்கிறதுனால ஒரு மெல்லிய இசைகள் தான், நிறைய ஆர்ப்பாட்டமான இசைகள்லாம் கிடையாது. அதே மாதிரி இரவை குறிக்கிற மாதிரி டிட்டுன்னு அந்த கேஸ்ட்ரோனட்ஸ் இசை நிறைய வருது. ரொம்ப அழகான ஒரு இசை கேவி மகாதேவன் கொடுத்துருக்கிறாரு. இதை ரவிச்சந்திரன் பாடி நடிச்சிருக்காரு. அதே காட்சியில் அந்த பாடலை கேட்டுட்டு வர்ற மாதிரி நடிகை ராஜஸ்ரீ அவர்களும் இருக்காங்க இந்த காட்சியில். இந்த பாடல் விசில் வயலின்லாம் வருது. வந்த உடனே ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் ஆயிரம் பொருள் குவித்தான், அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வருது. திருப்பி இதுக்கு கிட்டார், பேங்கோஸ், கேஸ்ட்ரோனட்ஸ், இதெல்லாம் மேண்டலின், இதெல்லாம் இசையாக வந்துகிட்டே இருக்குது. திருப்பியும் இந்த பல்லவியை திரும்ப பாடுறாரு. பாடிட்டு அப்புறம் வர சரணத்தில் பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார். திருப்பி பெண்களோ அழகை வாங்க வந்தார். ஏன் பெண்கள் அழகை மட்டும்தான் வாங்குவாங்களா? ஆற்றலை வாங்கக்கூடாதா? சரி, ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார்னு எழுதியிருக்காரு. சரி, அப்புறம் தலைவர்கள் புகழை வாங்கி கொண்டார். தலைவர்கள் கடவுள்கிட்ட வாங்கணுன்னா என்ன வாங்குவாங்கன்னா, விற்பனை வர்த்தகம் என்ன நடக்கும்னா புகழை வாங்கி கொள்வார்களாம். உண்மைதானே அது? அதே மாதிரி புலவர்கள் பொய்யை வாங்கி கொண்டார்கள். புலவர்கள் என்பது புலவர்கள் பொய் இல்லாமல் எழுத மாட்டாங்க. பொய்யுரை புகழ் புலவருக்கு ஒரு சொத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி புலவர்கள் பொய்யை வாங்கி கொண்டார். மிக அழகாக கவிஞர் வாலி எழுதியிருக்காரு. உடனே ஒரு ஃப்ளூட்டு முடிச்சு வைக்குது அந்த சரணத்தை. திருப்பி ஆண்டவனோடு ஒரு நாள் கடை விரித்தாங்க. அந்த பல்லவியை 4 வரி பாடுறாங்க. அடுத்து இடைசையில் கிட்டார், மேண்டலின், வயலின், ஃப்ளூட் இதெல்லாம் வருது. வந்துட்ட உடனே அடுத்த சரணம். அடுத்து திருப்பி வியாபாரத்தை காட்டுறாங்க. அந்த வியாபாரத்தில் என்னென்ன போகுது, விலை போகுது அப்படின்னு காட்டுறாங்க. குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார். அவங்க அதானே கேட்பாங்க. பார்வை இல்லாதவங்க அந்த விழி தானே கேட்பாங்க. மிக அழகான ஒரு வரி அது. ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். அவங்களும் அதான் கேட்பாங்க. பேசுகிறதுக்கு அவங்ககிட்ட என்ன இல்லையோ அதை தானே வாங்குவோம். அது மாதிரி பேசிட மொழியை கேட்டார். விழி மொழி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் வாலி அவர்கள். அது உடனே ஒரு ஃப்ளூட்டு வந்தவுடனே உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார். உறவினர்கள் அதை தானே கேட்பாங்க, வேறு என்ன கேட்பாங்க கடவுள்கிட்ட? அது ரொம்ப அழகான வரி. அது ரொம்ப மனதை தொடக்கூட வரியும் கூட. உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார். கடைக்குன்னு போனோம்னா ஒரு சிலர் நம்ம பார்ப்போம், வாங்குறதும் நம்மளும் விலையை தெரிஞ்சுக்கணுன்னு வாங்குவோம். அந்த பொருள் நமக்கு பிடிக்கலன்னா விட்டுருவோம். அது பார்க்குறதுக்கு வெறும் ஒப்புக்கு விலை கேட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும் சில சமயம். அதுதான் அவர் கவிஞர் வாலி மிக அழகாக எழுதியிருக்காரு. ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார், சும்மா ஒப்புக்கு கேட்குறாங்கன்றது ரொம்ப அழகான எழுதியிருக்காரு. அப்புறம் இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பல்லவி மெட்டிலேயே அடுத்த சரணம் தான் அது. ஆனால் அது பல்லவி மெட்டில் பாடுறாரு. இது வரைக்கும் பாடின சரண மெட்டில் பாடாமல் புதுமை, அது ஒரு புதுமை. கேவி மகாதேவன் ஐயா ஒரு புதுமையை இசையமைச்சிருக்காரு. எதையும் வாங்கிட மனிதர் வந்தார். எல்லாம் எதையோ வாங்கிறதுக்கு வந்தாங்க மனிதர். விலை என்ன சொன்னாலும் அவர் தந்தார். அவங்க என்ன விலை சொன்னாலும் வாங்கிட்டாங்களாம். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. இதயம் என்பதை கொடுத்து அன்பை விலைக்கு வாங்கணும். அதை யாருமே விலைக்கு வாங்காமல் அப்படியே இருந்தான். இந்த அன்பை விலைக்கு வாங்காதனால தான் எல்லா இடத்துலையும் சஞ்சலம், சண்டை, சச்சரவு, மன நிம்மதியின்மை எல்லாமே இருக்கிறது. மிக அழகான இந்த வாலின் பாடல் அதை தான் சொல்கிறது. நம்ம ஏதோ இப்போ தான் காலம் கெட்டு போன மாதிரி சொல்கிறோம். 68 இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. அப்போவே எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நன்மை தீமைகளும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ தான் நல்லது, இப்போ தான் கெட்டுப்போச்சுன்னெலாம் கிடையாது. ஏன்னா அப்போவே நல்லபடியாக இருந்திருந்தால் இவ்வளோ நீதி அறநெறி பாடல்கள்லாம் ஏன் வரப்போகிறது? அதனால் இப்போ இருக்கும் காலம் நல்லதான். நல்லபடியாக எடுத்துக்கிட்டு போகிறவங்களுக்கும் பதிலுக்கு பதில் சரியாக கொடுத்து சரியாக வாங்குவது. இதயத்தை கொடுத்தா இதயத்தை வாங்கலாம், அன்பை கொடுத்தா அன்பை வாங்கலாம் என்று எடுத்துக்கொண்டு போனால் இந்த வர்த்தகம் நன்றாகவே இருக்கும். இறைவன் விற்கிற அந்த வர்த்தகத்தில் நம்மளும் அதெல்லாம் வாங்கணும். நன்றி.